In this video, we are going to solve the questions given in 8th standard maths workbook under part 2, unit 4, life mathematics, worksheet number 10. First Roman letter, choose the best answer. First question, which of the following are directly proportional to each other? So given optionல வந்து எது directly proportional to each other னு கேட்டிருக்காங்க. directly proportionalனா ஒரு வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதில் நியர்பை வேல்யூ வந்து இப்போ ஒரு வேல்யூ எக்ஸ்ன்னு வைங்க, தென் நியர்பை வேல்யூ வந்து ஒய்ன்னு வைங்க. இப்போ எக்ஸ் வந்து 2x கன்வெர்ட் ஆச்சுன்னா ஒய் வந்து 2y கன்வெர்ட் ஆகும். இஃப் எக்ஸ் வந்து 4x கன்வெர்ட் ஆச்சுன்னா ஒய் வந்து 4y கன்வெர்ட் ஆகும். இப்படி ஸோ இதே மாதிரி எக்ஸோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ஒய்யோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அட் த சேம் டைம் ஒய்யோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது எக்ஸோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஸோ இங்கே ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறது வந்து எது டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னு செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன், த டைம் டேக்கன் டு ரீச் சர்டன் பிளேஸ் பை அ பஸ் டு த ஸ்பீட் ஆஃப் த பஸ். ஸோ டைமுக்கும் ஸ்பீடுக்கும் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனலான்னு செக் பண்ணணும். டைம் வந்து டி நீங்கள் டெனோட் பண்ணியிருக்கேன், தென் ஸ்பீடு வந்து எஸ்ன்னு டெனோட் பண்ணியிருக்கேன். டிஸ்டன்ஸ் வந்து 10 கிலோமீட்டர்னு எடுத்துக்கலாம். இந்த 10 கிலோமீட்டரை 1 ஹாரில் 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் ரீச் பண்ணலாம். அதுவே டைம் வந்து 2 ஹார் எடுக்குதுன்னா ஸ்பீடு வந்து 20 கிலோமீட்டராக தான் இருக்கும். 20 கிலோமீட்டர் பர் ஹார் ஸ்பீடில் தான் வந்து பஸ் வந்து ட்ராவல் ஆகுது. இப்போ டைம் வந்து இன்க்ரீஸ் ஆக ஸ்பீடு வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து வராது. தென் செகண்ட் ஒன், நம்பர் ஆஃப் பென்சில் டு இட்ஸ் காஸ்ட்டு. ஸோ பென்சில் வந்து 1 பென்சில் எடுத்துட்டிங்கன்னா பென்சிலுக்கும் பென்சிலோட காஸ்ட்டுக்கும் கேட்டிருக்காங்க. 1 பென்சில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 ருபீஸ்ன்னு வச்சுக்கலாம். தென் அதே 2 பென்சில் வாங்கினீங்கன்னா 10 ருபீஸ். லைக்வைஸ் 3 பென்சில் வாங்கினீங்கன்னா 3 × 5 இஸ் 15 பென்சில்ஸ். பென்சிலோட கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக பென்சிலோட காஸ்ட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இது வந்து கரெக்டான ஆப்ஷன். தென் தேர்ட் ஒன், பிரின்சிபல் டு இட்ஸ் இன்ட்ரெஸ்ட். இப்போ பிரின்சிபல் வந்து 10 ருபீனா அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து 1 ருபி. இப்போ பிரின்சிபல் வந்து 20 ருபீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து 2 ருபி. இஃப் பிரின்சிபல் வந்து 500 ருபீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரின்சிபல் வந்து அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் தான் ஆகும். ஸோ 50 ருபி அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போது இந்த பிரின்சிபல் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆக இன்ட்ரெஸ்ட் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இது பிரின்சிபல், இது வந்து இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இதுவும் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல். நெக்ஸ்ட் வந்து ஆல்டிடியூட் ஆஃப் அ பிளேஸ் ஃப்ரம் த sea level to its temperature. ஆல்டிடியூட் அண்ட் டெம்பரேச்சருக்கு பார்க்கணும் இப்போது. ஸோ இங்கே எழுதுகிறேன், ஆல்டிடியூட் தென் டெம்பரேச்சர். ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் தான் ஆகும். இப்போது 50 மீட்டர் ஹைட்டுன்னா டெம்பரேச்சர் வந்து 28ன்னு வச்சுக்கலாம். திருப்பியும் வந்து ஆல்டிடியூட் வந்து இப்போ 70 வச்சுக்கிட்டிங்கன்னா டெம்பரேச்சர் வந்து ஒரு 15 இந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து ஆல்டிடியூட் வந்து அதிகமாகிட்டே இருக்குது, ஆனால் டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2 and 3. That is option C, only 2 and 3. Second question, the following table is about Yercaud Express running at average speed between Erode and Chennai. Observe this table and fill in the blanks. இந்த டேபிளில் 150 கிலோமீட்டர் வந்து எவ்வளோ ஹார்ஸில் ரீச் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஹார்ஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு டைமு டிஸ்டன்ஸே தனித்தனியாக எழுதிக்கலாம். டைம் வந்து இங்கே, டிஸ்டன்ஸ் இங்கே. ஸோ 1 ஹார்னால் டைமு, தென் டிஸ்டன்ஸ் வந்து 50 கிலோமீட்டர், தென் 2 ஹாரில் 100 கிலோமீட்டர். அப்புறம் இங்கே வந்து டைம் கொடுக்கல, ஸோ இங்கே எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். 150 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் ஆகிருக்கு. இப்போ இங்கே டைம் இன்க்ரீஸ் ஆக டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ வந்து இது டைரக்ட்லி ப்ரொபோஷனல். டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னால் இங்கே வந்து 3 வேல்யூஸ் இருக்குது. நம்ம ரெண்டு வேல்யூஸ் மட்டும் எடுத்துக்கலாம். கீழே இருக்க 2 வேல்யூஸ் மட்டும் எடுத்துக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு டைரக்ட்லி ப்ரொபோஷனலுங்கிறப்போ இதை வந்து ரெசிப்ரோக்கல் எழுதணும். 100/150 150/100ன்னு எழுதணும். 150 / 100. தென் எக்ஸ் இருக்குதுல்ல, இது பக்கத்தில் இருக்க வேல்யூ வந்து அப்படியே போட்டுக்கணும். அப்படியே வந்து மல்டிப்ளிகேஷனில் போட்டுக்கணும்.
போட்டுட்டு இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 0 0 கேன்சல் ஆயிரும். தென் 5th டேபிளில் இது 2 டைம்ஸு, தென் இது வந்து 3 டைம்ஸ் 15. தென் 2ம் 2ம் கேன்சல் ஆயிரும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 3ன்னு இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. இங்கே 3 ஹார்ஸில் 150 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். Third question. By doctor's advice, Ravi reduced 5 kg of his weight in 30 days by walking at a uniform speed in a park daily. If further 8 kg of his weight is to be reduced, he should walk at the same speed for dash more days. ஸோ கொஸ்டினில் டாக்டரோட அட்வைஸில் ரவி வந்து 5 kg ஆஃப் வெயிட்டை 30 டேஸில் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. பை வாக்கிங் யூனிஃபார்ம் ஸ்பீடில் நடந்து 30 டேஸில் 5 kg கம்மி பண்ணியிருக்காங்க. இன்னும் 8 kg வந்து ரெடியூஸ் பண்ணணும்னா எவ்வளோ டேஸ் வந்து ரவி வாக் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இங்கே வெயிட் வந்து இங்கே எழுதிக்கலாம். தென் இங்கே வந்து டேஸ் எழுதிக்கலாம். 5 kg வந்து 30 டேஸில் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் 8 kg வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டேஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. டேஸ் வந்து நமக்கு தெரியாது, ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். வெயிட் வந்து இங்கே இன்க்ரீஸ் ஆகுது. தென் டேஸ் வந்து டேஸும் இன்க்ரீஸ் தான் ஆகும். 5 கிலோ கம்மி பண்ணணும்னா 30 டேஸ் ஆகும்னா 8 kg ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து இன்னும் அதிகமான டேஸ் தான் ஆகும். ஸோ இதுவும் இன்க்ரீஸ் தான் ஆகுது. ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஸோ வந்து எக்ஸை வந்து ஒன் சைடில் வச்சுக்கலாம். தென் டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னால் வந்து 5/8ங்கிறத 8/5ன்னு எழுதிப்போம். ஸோ 8/5. தென் இங்கே எக்ஸ் பக்கத்தில் இருக்க வேல்யூ வந்து மல்டிப்ளிகேஷனில் அப்படியே எழுதிப்போம். இப்போ வந்து கேன்சல் பண்ணலாம். 5 1 is 5 and 5 6 is 30. ஸோ 6 இங்கே போட்டுக்கிறேன். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 8 × 6ன்னு இருக்கும். 8 × 6 is 48. ஸோ வந்து 8 kg ஆஃப் வெயிட் வந்து ஃபர்தராக ரெடியூஸ் பண்ணுறதுக்கு 48 டேஸ் வந்து தேவைப்படும். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ 48. Fourth question. The number of workers to construct a building is inversely proportional to the number of days taken for it. Because ஸோ கொஸ்டினில் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற ஒர்க்கரோட கவுண்ட் வந்து நம்பர் ஆஃப் டேஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்டதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கிறதுக்கு ரீசன் கேட்டிருக்காங்க. ரீசன் என்னென்னா ஒர்க்கரோட கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற டேஸ் வந்து கம்மியாகும். ஸோ 1 அதிகமாக இருக்குது, 1 வந்து கம்மியாக இருக்குது. இதை டினோட் பண்ணுறது எந்த ஆப்ஷன் சொல்லி பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். த நம்பர் ஆஃப் டேஸ் டேக்கன் இன்க்ரீசஸ் வென் பில்டிங் வந்து ஸ்மாலர். ஆனால் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் ராங். நம்பர் ஆஃப் டேஸ் டேக்கன் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பில்டிங் வந்து பிக்கராக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து தப்பு. தென் செகண்ட் ஆப்ஷன், த நம்பர் ஆஃப் டேஸ் டேக்கன் இன்க்ரீசஸ் த நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன்க்ரீசஸ். இப்போ டேஸ் வந்து அதிகமாகிடுச்சுன்னா நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வந்து அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க்கர்ஸ் வந்து அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து டேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒர்க்கர்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கணும். ஒர்க்கர்ஸ் கம்மியாக இருந்தால் தான் அதிகமான டேஸ் வந்து எடுக்கும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஸோ இந்த ஆப்ஷனும் தப்பு. தென் தேர்ட் ஒன், த நம்பர் ஆஃப் டேஸ் டேக்கன் டிக்ரீசஸ் when the building is larger. நம்பர் ஆஃப் டேஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுமாமா பில்டிங் வந்து லார்ஜராக இருக்கும்போது. திஸ் இஸ் ராங். டேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் பில்டிங் வந்து லார்ஜராக இருக்கும்போது. ஸோ இந்த ஆப்ஷனும் தப்பு. தென் ஃபோர்த் ஆப்ஷன், த நம்பர் ஆஃப் டேஸ் டேக்கன் டிக்ரீசஸ் when the number of worker increases. இது வந்து கரெக்டான ஆப்ஷன். டேஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும் when the number of workers வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது. ஸோ இந்த ஆப்ஷன் தான் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. Fifth question. Sarah wanted to celebrate her birthday with 8 of her friends. After she bought a cake that she could share the maximum of 400-gram pieces each. She received 2 more friends. If she shared the same cake to all her friends equally, then the maximum quantity of cake pieces each would have got was dash gram. ஸோ சாரா வந்து அவங்க பர்த்டேவை 8 ஃப்ரெண்ட்ஸோடு செலிப்ரேட் பண்ணணும்னு விரும்புகிறாங்க. அதுக்காக வந்து கேக் வாங்கியிருக்காங்க. ஆனால் எவ்வளோ கேக் வாங்கியிருக்காங்கன்னு நீங்கள் கொடுக்கல. ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து 400 கிராம் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ 8 ஃப்ரெண்ட்ஸுக்கு 400 கிராம் ஷேர் பண்ணணுன்னா 8ஆல் 400 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா
டோட்டல் அமௌண்ட் ஆஃப் கேக் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 8 into 4 is 32. தென் ஜீரோஸ் வந்து போட்டுக்கோங்க. ஸோ கேக்கோட வெயிட் வந்து 3200 கிராம். ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து 400 கிராம் வந்து ஷேர் பண்ணுறாங்க. 8 மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணணும். ஸோ 8ஆல் 400 மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3200 கிராம் கிடைக்குது. இப்போ வந்து திடீர்னு 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதிகமாக வந்துட்டாங்க. அப்போ வந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதிகமாக வந்துட்டாங்கன்னா 8 + 2 is 10 ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுச்சு. அப்போ 10 ஃப்ரெண்ட்ஸுக்கும் கேக்கை எப்படி ஈக்குவலாக ஷேர் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போது இந்த 3200 இருக்குல்ல, இதுதான் வந்து கேக்கோட ஹோல் வெயிட்டு. இதை வந்து 10ஆல் டிவைட் பண்ணணும். ஏன்னா 8 ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி இருக்காங்க இந்த 8. தென் 2 மோர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிருக்காங்க. ஸோ 8 + 2 is 10. ஸோ 10ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஈச் பீசஸ் ஆஃப் கேக்கோட வெயிட் வந்து ஃபைண்ட் பண்ணிடலாம். இந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும். ஸோ 320 கிராம் தான் ஈச் பீஸோட வெயிட்டு. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. 6th question. Which of the following statement is true? இந்த given statementல எது ட்ரூன்னு ஃபைண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன், குவான்டிட்டி ஆஃப் பிரிஞ்சால் அண்ட் இட்ஸ் காஸ்ட் ஆர் இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல். பிரிஞ்சாலோட குவான்டிட்டியும் காஸ்ட்டும் இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னு கொடுத்துருக்காங்க. இது குவான்டிட்டி, இது காஸ்ட்டு. பிரிஞ்சாலோட குவான்டிட்டி வந்து 5 கிலோனா காஸ்ட் வந்து 15 வச்சுக்கலாம். இப்போ பிரிஞ்சாலோட குவான்டிட்டி வந்து 6 kg கன்வெர்ட் ஆச்சுன்னா காஸ்ட் வந்து 20 கன்வெர்ட் ஆகும். பிரிஞ்சாலோட குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆக ஆக காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. இது வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஆனால் கொஸ்டினில் இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். நெக்ஸ்ட் பி, த பிரைட்னஸ் ஆஃப் எ லேம்ப் அண்ட் இட்ஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் அஸ் ஆர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். லேம்போட பிரைட்னஸும் நமக்கும் பிரைட்னஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸும் டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பிரைட்னஸ் வந்து லேம்போட பிரைட்னஸ் வந்து 100% இருந்துச்சுன்னா வைங்க, நம்மளோட டிஸ்டன்ஸ் லேம்புக்கும் நமக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 5 மீட்டராக இருந்துச்சுன்னா 100% வந்து அப்படியே இருக்கும். இப் சப்போஸ் வந்து நமக்கும் பிரைட்னஸ்க்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 10 மீட்டராக ஆயிடுச்சுன்னா பிரைட்னஸ் வந்து கம்மியாகும். தூரமாக போக போக பிரைட்னஸ் வந்து கம்மியாயிட்டே இருக்கும். ஸோ வந்து பிரைட்னஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது, டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகுது, இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகுது. ஸோ வந்து இது இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஆனால் ஸ்டேட்மெண்ட்டில் டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிவன் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். நெக்ஸ்ட் சி, த ட்ராவல்டு டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் அ ட்ரெயின் ஆர் இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ட்ரெயின் வந்து ட்ராவல் பண்ண டைமும் தென் டிஸ்டன்ஸும் வந்து இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து டைம் வந்து 1 கிலோமீட்டரில் 50 டைம் வந்து 1 ஹாரில் 50 கிலோமீட்டர் வந்து ரீச் ஆகுதுன்னா 2 ஹாரில் 100 கிலோமீட்டர் வந்து ரீச் ஆகும். டைம் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக கிலோமீட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ வந்து இது டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஆனால் ஸ்டேட்மெண்ட்டில் இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டு ஃபால்ஸ். தென் டி, த டயாமீட்டர் ஆஃப் எ டியூப் and the quantity of water discharged through it are directly proportional. டியூபோட டயாமீட்டர் வந்து டின்னு எடுத்துக்கலாம். 2 சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா அதுலேருந்து வாட்டர் டிஸ்சார்ஜ் ஆகிற குவான்டிட்டி வந்து இவ்வளோ தான் இருக்கும், கன்சிடர் பண்ணிக்கலாம். இஃப் டியூபோட டயாமீட்டர் வந்து 5 சென்டிமீட்டராக இருந்துச்சுன்னா வாட்டர் டிஸ்சார்ஜ் ஆகிற குவான்டிட்டி வந்து அதிகமாக இருக்கும், இவ்வளோ வந்து டிஸ்சார்ஜ் ஆகிருக்கும். அதுவே 8 சென்டிமீட்டர்னால் இன்னும் அதிகமாக இருக்கும், டிஸ்சார்ஜ் ஆகும். ஸோ டயாமீட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஸ்டேட்மெண்ட்லேயும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டு. 7th question. In the following table, since the number and cost of erasers are directly proportional to each other, their constant of variation k is dash. இந்த டேபிளில் நம்பர் ஆஃப் எரேசரும் காஸ்ட் ஆஃப் எரேசரும் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருந்துச்சுன்னா கேவோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. கே இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை ஒய். ஓகேவா? இதில் நம்பர் ஆஃப் எரேசருங்கிறது வந்து எக்ஸு, தென் காஸ்ட் ஆஃப் எரேசருங்கிறது ஒய். இந்த வேல்யூஸ் வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் கே கிட்ட. கே இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணோம், தென் ஒய்க்கு பதிலாக 2. தென் செகண்ட் வந்து கேல வந்து செகண்ட் காலமில் இருக்கிறத பார்க்கணும். இதில் எக்ஸுக்கு பதிலாக 2 போடணும், தென் ஒய்க்கு பதிலாக 4 போடணும். இப்போ இதை கேன்சல் பண்ணும்போது 1/2 கிடைக்கும். தென் அகைன் தேர்ட் காலமில் உள்ள வேல்யூஸ் போடலாம். எக்ஸுக்கு பதிலாக 3 அண்ட் ஒய்க்கு பதிலாக 6. இதையும் கேன்சல் பண்ணும்போது 1/2 தான் கிடைக்குது.
ஸோ கேவோட வேல்யூ வந்து 1/2. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. 8th question. When Ram alone works for an hour a day, he can complete a work in 10 days. If Raghu joins with him and both work for 2 hours a day for the same work, then they can complete it in dash days. கொஸ்டினில் கொடுத்துருக்க டேட்டாஸ் எழுதிக்கலாம். ராம் அண்ட் ரகு வந்து ஒர்க்கர்ஸாக கன்சிடர் பண்ணிக்கலாம். தென் ஹார் கொடுத்துருக்காங்க, டே கொடுத்துருக்காங்க. ராம் மட்டும் வந்து 1 ஹாருக்கு 1 டே ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஒர்க்கர் வந்து ஒரே ஒரு ஒர்க்கர் எவ்வளோ ஹார் ஒர்க் பண்ணுறாங்க? 1 ஹாரு. தென் எவ்வளோ டே ஒர்க் பண்ணுறாங்க? 10 டேஸ் ஒர்க் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரகு ஜாயின் பண்ணுறாங்க. ரகு ஜாயின் பண்ணும்போது 2 பேர் ஒர்க்கர் ஆயிடுறாங்க. ராம் அண்ட் ரகு 2 பேர் ஒர்க்கர் ஆகிடுறாங்க. 2 ஹார்ஸ் டெய்லியும் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. எவ்வளோ டேஸ் ஒர்க் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே எவ்வளோ டேஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ எக்ஸ்ன்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. இப்போது ஒர்க்கர் வந்து இன்க்ரீஸ் ஆகுறாங்க. தென் டைமும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஒர்க்கரும் இன்க்ரீஸ் ஆகுறாங்க, டைமும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா டே வந்து டிக்ரீஸ் தான் ஆகும். ஸோ வந்து இது இன்டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல். இன்டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல்னால் தெரியாத வேல்யூ வந்து லெஃப்ட் சைடில் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் அப்படியே டேரெக்டாக போட்டு மல்டிப்ளை பண்ணும். 1/2. இங்கே ஹார் வந்து 1 2 இருக்கா, அதை 1/2 எழுதிக்கலாம். தென் இந்த எக்ஸ் பக்கத்தில் இருக்க வேல்யூவை வந்து டேரெக்டாக போட்டு மல்டிப்ளை பண்ணிக்கணும். தென் இதை வந்து கேன்சல் பண்ணலாம். 2 1 is 2, 2 5 is 10, 5 divided by 2ன்னு கிடைக்கும். இதை வந்து டிவைட் பண்ணணும். 5 2 2 2 is 4, 2 times 4, 2 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 1 கிடைக்கும். ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்னா 2 1/2ன்னு எழுதிக்கலாம். Answer is option C. 9th question. Which of the following table shows the inverse proportion? இந்த டேபிளில் எது இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் டினோட் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன்னா எக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒய்யோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகணும். அட் த சேம் டைம் ஒய்யோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எக்ஸோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகணும். ஸோ கிவன் டேபிளில் வந்து மினிமைஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். மினிமைஸ்னால் சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பாருங்கள். இந்த எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ இருக்குது. இது வந்து 11th டேபிளால் 1 டைம், இது வந்து 5 டைம். தென் இது வந்து 9th டேபிளால் 1 டைம், இது வந்து 5 டைம். தென் 7th டேபிளால் 1 டைம், இது 5 டைம். இதே மாதிரி இது 1 டைம், இது வந்து 5 டைம். இது வந்து 1 டைம், இது 5 டைம். எல்லாமே எக்ஸோட வேல்யூ 5ஆக இருக்குது. தென் ஒய்யோட வேல்யூ வந்து 1ஆக இருக்குது. ஸோ இது வந்து இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் சொல்ல முடியாது. சேம் ஏ மாதிரி டேபிள் பியும் இன்க்ரீஸ் ஆகிட்டு டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த ஆப்ஷனும் வராது. தென் ஆப்ஷன் சி வந்து இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனாக இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா டைரக்ட் ப்ரொபோர்ஷனாக இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் வராது. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. 10th question. In a minute, if a pan with 1 liter of oil can fry maximum of 10 vadas in a specified temperature, then in how many minutes in the same pan at the same temperature maximum of 20 vadas can be fried in 2 liters of oil? ஸோ 1 minute 1 லிட்டர் ஆயிலில் 10 வடாஸ் வந்து மேக் பண்ண முடியும்னு கொடுத்துருக்காங்க. அதே டெம்பரேச்சரில் வந்து 20 வடாஸ் வந்து 2 லிட்டர்ஸ் ஆஃப் ஆயிலில் மேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினில் நம்ம இப்போ எப்படி எடுத்துக்கலாம்னா இந்த ப்ரிப்பேர் பண்ண வடாஸை வந்து ஒர்க்குன்னு எடுத்துக்கலாம். ஒர்க்கு. ஸோ 10 வடாஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. டைம் எவ்வளோ? 1 மினிட்டில். டைம் வந்து 1 மினிட்டில். தென் ஆயில் யூஸ் பண்ணது வந்து டேஸுக்கு பதிலாக ஆயில்ஸ் வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? எப்போவுமே வந்து டைம் ஒர்க்கு டே எடுத்துப்போம். இங்கே வந்து டேக்கு பதிலாக ஆயில் வந்து எடுத்துக்கலாம். ஆயில் வந்து 1 லிட்டர் யூஸ் பண்ணி 1 மினிட் டைமில் 10 வடாஸ் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. தென் 20 வடாஸ் வந்து 2 லிட்டரில் மேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. டைம் வந்து தெரியாது. ஸோ வந்து எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். டைம் தான் ஃபைன் பண்ணணும். இப்போ வந்து ஒர்க் அதிகமாகுது. தென் ஆயில் ஆர் டேன்னு எடுத்துக்கோங்க. அப்போ தான் கன்ஃபியூஸ் ஆகாது. டேஸும் ஆயிலும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஒர்க்கும் இன்க்ரீஸ் ஆகுது, ஆயிலும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ டைமும் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும். ஸோ இது வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னால் எக்ஸோட வேல்யூ வந்து 1 சைடு வச்சுக்கணும். மித்தது எல்லாத்தையும் வந்து ரெசிப்ரோக்கல் எழுதணும். ஒர்க்கை வந்து 10/20க்கு பதிலாக 20/10ன்னு எழுதிக்கணும். தென் ஆயில் வந்து 1/2க்கு பதிலாக 2/1ன்னு எழுதிக்கணும்.
தென் இந்த எக்ஸ் பக்கத்தில் இருக்க வேல்யூ வந்து டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணணும் இன்ட்டு 1. இப்போ வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 0வும் 0 கேன்சல் ஆயிரும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 4. அப்போ 20 வடாஸ் மேக் பண்ணுறதுக்கு 4 minutes ஆகும். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 4. 11th question. In a vegetable farm, Bala can harvest all the carrots in 6 days and Mala in 12 days. It will take dash days to harvest all the carrots if both of them work together. ஸோ ஒரு வெஜிடபிள் ஃபார்மில் பாலா வந்து 6 daysல கேரட்ஸை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்களாமா. தென் மாலா வந்து 12 daysல வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்களாமா. பாலா வந்து 1 ஒர்க்கு வந்து 6 daysல பண்ணி முடிக்கிறாங்க. தென் மாலா வந்து சேம் அதே 1 ஒர்க்கை 12 daysல பண்ணி முடிக்கிறாங்க. ஸோ இப்போ 2 பேர் சேர்ந்து பண்ணாங்கன்னா எவ்வளோ டேஸில் ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இது வந்து டேஸு, இது வந்து ஒர்க்கு. ஓகேவா, இப்போ வந்து 2 பேர்த்தையும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ 2 வேல்யூஸையும் ஆட் பண்ணணும். பாலா ப்ளஸ் மாலா 2 வேல்யூஸையும் ஆட் பண்ணணும். 1/6 ப்ளஸ் 1/12. டினாமினேட்டர் வந்து சேமாக இல்லை. ஸோ எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம்னா 12 வரும். ஸோ மேலே கீழே 2ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 2 ப்ளஸ் இங்கே இருக்க 1, தென் டினாமினேட்டர் வந்து சேம் ஆயிரும் 12, which is equal to 2 + 1 is 3/12. இப்போ கேன்சல் பண்ணலாம். 3 1 is 3 and 3 4 is 12 is equal to 1/4. கீழே இருக்கிறது தான் டேஸு, மேலே இருக்கிறது 1. ஸோ பாலாவும் மாலாவும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா 1 ஒர்க்கை 4 daysல கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 4. 12th question. Raman and Kandan can plow together a paddy field in 4 days. If Raman alone takes 6 days to plow that field, in how many days can Kandan alone plow the same field? ஸோ ராமன் கந்தன் சேர்ந்து வந்து ஒரு பேடி ஃபீல்டை 4 daysல ப்ளோ பண்ணுறாங்க. ஸோ ராமன் அண்டு கந்தனோட 1 day ஒர்க் வந்து எப்படி எழுதிக்கலான்னா ஒரு பேடி ஃபீல்டு. ஸோ அதை வந்து 1 day ஒர்க்குன்னு கன்சிடர் பண்ணிப்போம். 4 டேஸாக வந்து ப்ளோ பண்ணுறாங்க. ஸோ 1/4ன்னு எழுதிக்கலாம். ராமன் கந்தன் 2 பேர் சேர்ந்து. தென் ராமன் அலோன் வந்து 6 days வந்து அதை ப்ளோ பண்ணுற எடுத்துக்கிறாங்க. ராமன் அலோன் வந்து 1 day ஒர்க்கை 6 days வந்து பண்ணுறாங்க 1 ஒர்க்கை. அப்போ கந்தன் அலோன் வந்து எவ்வளோ டேஸில் பண்ணி முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. இங்கே ராமனை வந்து ஏன்னு எடுத்துக்கலாம். தென் கந்தன் வந்து பின்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த இடத்துல எப்படி எழுதலாம்னா 1/a ப்ளஸ் 1/bன்னு எழுதிக்கலாம். தென் ராமன் வந்து ஏன் டினோட் பண்ணியிருக்கோம். ஸோ 1/a இஸ் ஈக்குவல் டு 1/6. இப்போ 2 பேர் சேர்ந்து செஞ்ச ஒர்க் வந்து 1/a ப்ளஸ் 1/b இஸ் ஈக்குவல் டு 1/4. ராமனோட ஒர்க் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க 1/6ன்னு. ஸோ அதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1/6 ப்ளஸ் 1/b இஸ் ஈக்குவல் டு 1/4. இப்போ வந்து பியோட வேல்யூ தெரியாது. ஸோ இது லெஃப்ட் சைடில் வச்சுட்டு 1/b இஸ் ஈக்குவல் டு 1/4 இங்கே இருக்குது ஈக்குவல் டுக்கு இந்த சைடு. தென் இந்த 1/6 வந்து ஈக்குவல் டுக்கு ரைட் சைடில் கொண்டு போகணும். கொண்டு போகும்போது மைனஸில் கன்வெர்ட் ஆகும். ஸோ 1/6 ஆகும், -1/6 ஆகும். இப்போ வந்து இதை எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கிறது வந்து 24 வரணும் டினாமினேட்டரில். இதை வந்து 6ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். தென் இதை வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போது 6 - 4/24 கிடைக்கும், which is equal to 6 - 4 is 2/24. இப்போ செகண்ட் டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 2 1 is 2 and 2 12 is 24. 1/12 கிடைக்கும். இந்த 1/12ங்கிறதுல 1ங்கிறது ஒர்க்கு, தென் இங்கே 12ங்கிறது வந்து டேஸு. ராமன் அலோன் வந்து 12 days ஒர்க் பண்ணாங்கன்னா அந்த ஃபீல்டை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி 12 days. 13th question. If Palani can weave 1/5 of a blanket in 2 days, he will take dash days to complete the entire blanket. ஸோ பழனி வந்து ஒரு பிளாங்கெட்டில் 5 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. 1 2 3 4 இது 1 5 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. இந்த 5 பார்ட்டில் 1 பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 2 days எடுத்துக்கிறாங்க. தென் என்டையர் பிளாங்கெட்டை
வியூ பண்ணி முடிக்கிறதுக்கு எவ்வளோ டேஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. ஒர்க்கு தான் வந்து பிளாங்கெட் வியூ பண்ணுறது. தென் டேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டேட்டாஸ் எழுதிக்கலாம். ஒர்க் வந்து 1/5 பிளாங்கெட்டு, டேஸ் வந்து 2 டேஸில். அப்போ வந்து என்டையர் பிளாங்கெட் என்டையர்னா 2/5, 3/5, 4/5 அண்ட் 5/5. 5/5 வரும்போது தான் என்டையர் பிளாங்கெட்டு. 5/5 வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா 1 தான் கிடைக்கும். ஸோ வந்து 1 ஒர்க்கு ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு எவ்வளோ டேஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ டேஸ் தெரியாதனால இங்கே எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒர்க் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகும்போது டேஸும் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும். ஸோ இது வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல். டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னா எக்ஸ் வந்து ஒன் சைடில் வச்சுட்டு மித்ததை வந்து ரெசிப்ரோக்கலில் எழுதுவோம். 1/5/1 1/1/5ன்னு சொல்லிட்டு எழுதுவோம். எழுதிட்டு இந்த எக்ஸ் பக்கத்தில் இருக்க வேல்யூ வந்து டைரெக்டாக அப்படியே மல்டிப்ளை பண்ணுவோம். இது எப்படி கன்வெர்ட் ஆகும்னா இங்கே வந்து 1 இருக்கா, தென் 1/5 வந்து 5/1 கன்வெர்ட் ஆகும் இன்டூ 2. இப்போ வந்து இதை மல்டிப்ளை பண்ணோம். மல்டிப்ளை பண்ணும்போது 5 × 2 இஸ் 10. ஸோ என்டையர் பிளாங்கெட்டை வியூ பண்ணுறதுக்கு 10 டேஸ் ஆகும். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ 10. 14th question. Pipe A can fill an empty tank in 15 minutes and pipe B in 30 minutes. It will take dash minutes to fill the tank when both pipes are opened together. Pipe A வந்து 15 மினிட்ஸில் ஒரு டேங்க்கை ஃபில் பண்ணுது. ஸோ ஒர்க்குங்கிறது 1 டேங்க்கு, தென் 15 மினிட்ஸில் ஃபில் பண்ணுங்கிறதுங்கிறது டைமு. ஸோ அதை வந்து கீழே போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு பிங்கிற பைப் வந்து ஒர்க் வந்து டேங்கை ஃபில் பண்ணுறது, அதை 1 கன்சிடர் பண்ணிப்போம். தென் டைம் வந்து 30 மினிட்ஸு. ஸோ இப்போ வந்து 2 டேப்பும் ஒரே டைமில் ஓப்பன் பண்ணாங்கன்னா எவ்வளோ மினிட்ஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 வேல்யூஸும் ஆட் பண்ணால் மட்டும் போதும். a + b = 1/15 + 1/30. டினாமினேட்டரில் வந்து வேல்யூஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ வந்து எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கிறதுக்கு கீழே 2 சைடும் 30 வரணும். ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறேன். இப்போ இங்கே 2/30 + 1/30 கிடைக்கும், which is equal to 2 + 1 is 3 / 30. இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். 3 × 1 is 3, இங்கே வந்து 3 × 10 is 30. இப்போது 1/10ன்னு கிடச்சிருக்கு. இதில் வந்து 1ங்கிறது ஒர்க்கு, 10ங்கிறது வந்து எவ்வளோ மினிட்ஸ் ஆகுது டேங்க் வந்து ஃபில் ஆகிறதுக்குன்னு. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 10 minutes. 15th question. Priya and Prabhu can individually complete a work in 10 and 20 days respectively if they work and get paid together, and then the ratio of their salary will be dash for that work. பிரியாவும் பிரபுவும் தனித்தனியாக ஒரு ஒர்க்கை 10 and 20 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ஒரே மாதிரியாக பே பண்ணுறாங்க. அப்படி பே பண்ணாங்கன்னா அவங்க சேலரியோட ரேஷியோ எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒர்க் பண்ணுறத வந்து 1/10 = 1/20ன்னு எழுதிக்கலாம். இப்போ வந்து ரேஷியோவில் இருந்துச்சுன்னா டினாமினேட்டர் வந்து ஈக்குவேட் பண்ணணும். ஈக்குவேட் பண்ணுறதுக்கு வந்து இந்த 1/10 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 2 இங்கே 2, அப்போ இங்கே 2/20 கிடைக்கும். is to 2/20. இந்த 20 கேன்சல் ஆகிடும். தென் இங்கே 1/20 20 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் வந்து 2:1 இருக்கும். ஸோ ரேஷியோ வந்து 2:1. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. 16th question. Match the columns A and B to complete the statements and write them in column. ஸோ காலம் ஏல இருக்கிற காலம் பி கூட மேட்ச் பண்ணிவிட்டு கரெக்டான மேட்சை வந்து இந்த காலமில் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், when two quantities P and Q are directly proportional to each other, if P increases then Q also increase ஆகும். Pயும் 2Q வந்து 2 குவான்டிட்டிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. P இன்க்ரீஸ் ஆச்சுன்னா Pயும் Qவும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னு கொடுத்துருக்காங்க. இஃப் P இன்க்ரீஸ் ஆச்சுன்னா Q ஆல்சோ இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இருந்தால் தான் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஸோ ஆன்சர் வந்து Q will increase. இதை வந்து இங்கே எழுதிக்கோங்க. Q will increase.
Next, second one, when two quantities P and Q are indirectly proportional to each other, if P increases, then dash. Pயும் Qவும் டூ குவான்டிட்டிஸு, இது வந்து இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஈச் அதர்னு கொடுத்துருக்காங்க. இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலில் P இன்க்ரீஸ் ஆச்சுன்னா Q வந்து டிக்ரீஸ் தான் ஆகும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி செகண்ட் ஒனுக்கு. ஸோ செகண்ட் ஒனுக்கு நேரம் இதை எழுதிக்கோங்க. Q will decrease. Third one, if a person can complete a work in n days, then 5 persons can complete the work in dash days. கொஸ்டினில் கொடுத்துருக்க டேட்டாஸ் எழுதிக்கலாம். இந்த கொஸ்டினில் ஒரே ஒரு ஒர்க்கை தான் டினோட் பண்ணுறாங்க. ஸோ ஒன் ஒர்க் போட்டுக்கலாம். இப்போது ஒன் பர்சன் வந்து ஒன் ஒர்க்கை n டேஸில் கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா 5 பர்சன் வந்து ஒன் ஒர்க்கை எவ்வளோ டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டேஸ் வந்து எவ்வளோன்னு ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ பர்சன் வந்து கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. பர்சன் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்பர் ஆஃப் டேஸ் வந்து டிக்ரீஸ் தான் ஆகும். ஸோ இது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னால் எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். இப்போது எக்ஸை வந்து இந்த சைடு வச்சுட்டு மீதியெல்லாம் வேல்யூஸை வந்து டைரெக்டாக மல்டிப்ளை பண்ண போகிறோம். பர்சன்ஸோட வேல்யூவை வந்து கவுண்ட்டை வந்து 1/5 எழுதிக்கலாம். இன்ட்டு இந்த எண்ணை வந்து டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி எழுதலாம். x = n/5. ஸோ 5 பர்சன்ஸ் வந்து n/5 டேஸில் ஒன் ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ ஆன்சர் இஸ் n/5 டேஸ். தேர்ட் ஒனுக்கு n/5 டேஸ். Fourth question, if a person can complete 1/5 of a work in n days, then the entire work can be completed in dash days. இங்கே வந்து ஒர்க்கு கொடுத்துருக்காங்க, தென் டேஸ் கொடுத்துருக்காங்க. 1/5 ஆஃப் த ஒர்க்கு 1/5 ஆஃப் த ஒர்க்கை வந்து n டேஸில் கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா என்டையர் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டேஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஒன் ஒர்க்கை 5ஆக பிரிச்சுருக்காங்க. ஸோ இதான் ஒன் ஒர்க்குன்னு எடுத்துக்கலாம். கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதை வந்து 5ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. 1 2 3 4 5. இதில் வந்து 1/5 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு n டேஸ் எடுத்திருக்காங்க. அப்போ இந்த ஹோல் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டேஸ் எடுப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. 2/5 3/5 4/5 5/5. என்டையர் ஒர்க்குங்கிறப்ப வந்து 5/5ன்னு சொல்லிட்டு வரும். 5/5 வந்து 1ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஃபிஃப்த் டேபிளில் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 1 தான் இருக்கும். ஸோ என்டையர் ஒர்க்கை வந்து 1ன்னு எடுத்துப்போம். ஸோ 1 இங்கே போட்டுக்கோங்க. தென் டேஸ் தான் வந்து ஃபைண்ட் பண்ணணும். என்டையர் ஒர்க் கேன் பி கம்ப்ளீட்டட்னு எவ்வளோ டேஸ்ன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ணணும். ஸோ டேஸ் வந்து இங்கே தெரியாது. ஸோ இங்கே எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். என்டையர் ஒர்க்குங்கிறப்ப ஒர்க் வந்து அதிகமாகுது. ஒர்க் அதிகமாகும்போது டேஸும் வந்து அதிகமாக தான் செய்யும். ஸோ இது வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து எப்படி ஃபைண்ட் பண்ணுவோன்னா, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலில் எக்ஸோட வேல்யூ ஒன் சைடு வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொடுத்துருக்க வேல்யூஸ் வந்து ரெசிப்ரோக்கல் எழுதணும். 1/5/1 1/1/5ன்னு எழுதணும். தென் இந்த எண்ணை வந்து அப்படியே எழுதிக்கணும். இன்ட்டு என். இப்போ வந்து 1 × 1/5ங்கிறது 5/1 கன்வெர்ட் ஆகும். தென் இங்கே என் இருக்குது. ஸோ இன்ட்டு என். இப்போ வந்து ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5/n டேஸ் கிடைக்குது. ஸோ என்டையர் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 5/n டேஸ் தேவைப்படும். ரைட் ஆன்சர் 5n டேஸ். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன், if P is to Q and R is to S are proportional to each other, then இப்போ வந்து P is to Q and R is to S ரெண்டும் proportional to each otherன்னு கொடுத்துருக்காங்க. proportional to each otherனா இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. proportional to each otherனா extremes is equal to means. எக்ஸ்ட்ரீம்னா லாஸ்ட்டில் இருக்க ரெண்டு வேல்யூஸ் ஓட ப்ராடக்ட் வந்து இஸ் ஈக்குவல் டு மீனு. மீன்னா க்யூவும் ஆரும் இதோட ப்ராடக்ட் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து P × S = Q × R. இதை வந்து இங்கே ஃபிஃப்த் ஒன்ல எழுதிக்கோங்க. P × S = Q × R. Second Roman letter short answer questions. 17th question, a square shaped paper with a particular area is cut completely into 100 pieces of paper with measures of 2 cm × 1 cm.
If the same paper will be cut completely with the measures of 4 cm into 2.5 cm, then how many pieces of paper one can cut? கொஸ்டினில் ஒரு ஸ்கொயர் பேப்பரை 100 பீசஸாக 2 சென்டிமீட்டர் இன்ட்டு 1 சென்டிமீட்டர் சைஸில் வந்து கட் பண்ணுறாங்க. இப்போது அந்த சேம் ஸ்கொயர் பேப்பரை 4 சென்டிமீட்டர் இன்ட்டு 2.5 சென்டிமீட்டராக கட் பண்ணாங்கன்னா எவ்வளோ பீசஸாக கட் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு மெஷர் வந்து 2 சென்டிமீட்டர் அண்டு 1 சென்டிமீட்டர், அதை வந்து இங்கே எழுதிக்கலாம். தென் 2 சென்டிமீட்டர் இன்ட்டு 1 சென்டிமீட்டரில் எவ்வளோ பீசஸ் கட் பண்ண முடியும்? 100 பீசஸ் வந்து கட் பண்ண முடியும்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. தென் மெஷர் 2 வந்து 4 சென்டிமீட்டர் 2.5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இந்த சைஸில் எவ்வளோ பீசஸ் ஆஃப் பேப்பர் கட் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வேல்யூ தெரியாது, அதுதான் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இங்கே மெஷரோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இங்கேயும் வந்து மெஷரோட வேல்யூ வந்து 1லேருந்து 2.5க்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மெஷர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்பர் ஆஃப் பீசஸோட கவுண்ட் வந்து டிக்ரீஸ் தான் ஆகும். இப்போ குட்டியாக ஒரு பேப்பர் கட் பண்ணுறோம், அதை விட பெருசாக கட் பண்ணிங்கன்னா பீசஸ் கம்மியாக தானே கட் பண்ண முடியும், அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது இன்க்ரீஸ் ஆகுது, இது டிக்ரீஸ் ஆகுதுன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்னால் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு எக்ஸை ஒன் சைடில் வச்சுட்டு ரிமைனிங் எல்லாம் அப்படியே டிவைட் பண்ணி மல்டிப்ளை பண்ணும். 2 4 2/4ன்னு எழுதிக்கலாம். தென் 2.5 1/2.5ன்னு எழுதிக்கலாம். இன்ட்டு எவ்வளோ பீசஸ் போட்டிருக்காங்க, எக்ஸ் பக்கத்தில் உள்ளதை வந்து அப்படியே மல்டிப்ளை பண்ணணும். இப்போது இந்த டெசிமல் பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து மேலே 10ஆலையும் கீழேயும் 10ஆலையும் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணிங்கன்னா டெசிமல் பாயிண்ட் போயிடும், கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 2/4 இன்ட்டு இங்கே 1 into 10 is 10 டிவைட் பை 2.5 into 10 is 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது டெசிமல் பாயிண்ட் வந்து ரைட் சைடில் 1 digit ஷிஃப்ட் ஆகும். ஸோ 25 இங்கே கிடைக்கும். தென் இன்ட்டு 100. இப்போ 25 100ஐயும் 25th டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 25 வந்து 1 டைம், தென் 100 வந்து 4 டைம்ஸ். தென் இந்த 4ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் வந்து 2ம் 10 இருக்கும். ஸோ 20 பீசஸ் வந்து கட் பண்ண முடியும் 4 into 2.5 சென்டிமீட்டரில். ரைட் number of pieces cut completely with measures 4 cm into 2.5 cm is equal to 20 pieces. இதான் ஆன்சர். 18th question. If 6 persons working in a flower mandi can prepare 96 garlands in 3 hours, then how many persons are required to prepare 128 garlands in a hour? ஸோ இங்கே வந்து பர்சன் கொடுத்துருக்காங்க, தென் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க, தென் ஹார்ஸ் டைம் கொடுத்துருக்காங்க. 6 பர்சன் வந்து ஒர்க் வந்து 96 கார்லாண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 3 hours எடுத்துக்கிட்டாங்கன்னா தென் எவ்வளோ பர்சன்ஸ் வந்து 128 கார்லாண்ட்ஸ் வந்து 1 hourல் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பர்சன்ஸ் தான் வந்து ஃபைண்ட் பண்ணணும், அதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இங்கே வந்து டைம் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு, ஒர்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டைம் டிக்ரீஸ் ஆகி ஒர்க் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பர்சனும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் தான் ஆகும். ஃபஸ்ட்டு இந்த 2 டேட்டாஸ் பார்க்கலாம், பர்சன்ஸும் ஒர்க்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஸோ எக்ஸை மட்டும் ஒன் சைடு வச்சுட்டு டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னால் 96/128ங்கிறத வந்து 128 டிவைடட் பை 96ன்னு எழுதிப்போம். எழுதிட்டு இந்த 6ஐ வந்து டைரெக்டாக அப்படியே போட்டுப்போம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒர்க்கை வந்து இப்போ எடுத்துக்க வேணாம், டைமை மட்டும் பார்க்குறோம். டைம் மட்டும் இந்த ஒர்க் இப்போ கன்சிடர் பண்ணக்கூடாது, டைமையும் பர்சன்ஸ் கவுண்ட்டே பார்க்குறோம். பார்க்கும்போது இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்னால் என்ன பண்ணுவோன்னா டேரெக்டாக அப்படியே போட்டு மல்டிப்ளை பண்ணுவோம். 3/1ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இப்போ வந்து இதை கேன்சல் பண்ணலாம். 3 1 is 3, இங்கே வந்து 3 3 is 9 and 3 2 is 6. தென் 128 38 கேன்சல் பண்ணலாம். 128 வந்து 4th டேபிளில் 3 டைம்ஸும் ஆனால் 4 into 2 is 8, ஸோ 2 டைம்ஸும் இருக்குது. இது வந்து 32 வந்து 8 டைம்ஸ் இருக்குது. தென் அகைன் 8th டேபிளில் இதை கேன்சல் பண்ணலாம். 8 1 is 8, தென் 8 into 4 is 32. ஸோ இங்கே வந்து 4 இருக்குது அண்டு 6 இருக்குது. ஸோ 6 into 4 is 24 பர்சன்ஸ் வந்து தேவைப்படுறாங்க 1 hourல் 128 garlands மேக் பண்ணுறக்கு. ஸோ ஆன்சர் இஸ் 24 பர்சன்ஸ்.
எழுதிக்கோங்க. நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் required to prepare 128 garlands is equal to 24. 19th question. Mani and Murugan made a contract to paint the new house together. They can paint individually the same house in 20 and 30 days respectively. After completing the work, they received 30,000. How will they share the payment? மணியும் முருகன் வந்து கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க ஒரு நியூ ஹவுஸை பெயிண்ட் பண்ணுறதுக்கு. 2 பேர் தனித்தனியாக பெயிண்ட் பண்ணாங்கன்னா 20 டேஸும் 30 டேஸும் எடுத்துப்பாங்க. அந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் 30,000 ருபி வந்து வாங்கியிருக்காங்க. அப்போது இந்த அமௌண்ட்டை எப்படி ஷேர் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போது கொஸ்டினில் கொடுத்துருக்க எழுதிக்கலாம். மணியோட 1 டே ஒர்க் வந்து ஒன் ஒர்க்கை தான் வந்து பண்ணுறாங்க. ஸோ 1 மேலே போட்டிருக்கோம். 1 டே ஒர்க்குங்கிறப்போ இந்த 20 டேஸ் வந்து வேணும். 1 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த 20 டேஸ் தேவைப்படுது மணிக்கு மட்டும். தென் முருகனுக்கு வந்து முருகன் 1 டே ஒர்க் அப்படியே எழுதிக்கோங்க. சேம் அப்படி தான் முருகனுக்கும் 1 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 30 டேஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து எப்படி ஷேர் பண்ணிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து மணியோட ஒர்க்குக்கும் முருகனோட ஒர்க்குக்கும் ரேஷியோ ஃபைன் பண்ணணும். ரேஷியோ எப்படி ஃபைன் பண்ணணும்னா 1/20 is to 1/30. ரேஷியோ ஃபைன் பண்ணுறதுக்கு டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்கணும். இதோட எல்சிஎம் பார்த்திங்கன்னா 60 வரும். ஸோ டினாமினேட்டர் வந்து 60 கன்வெர்ட் ஆகிறதுக்கு 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும் மேலே கீழே. அப்போ 20 × 3 60 ஆகும். இங்கேயும் வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 60 கீழே கிடைக்கும். ஸோ இது எப்படி கன்வெர்ட் ஆகும்னா 3/60 is to 2 + 2 1 × 2 is 2 / 60. ஸோ இது ரெண்டுமே டினாமினேட்டர் வந்து சேம் ஆகிடுச்சு. ஸோ இதை கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மணியும் முருகனும் 3:2 ரேஷியோவில் இந்த அமௌண்ட்டை வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. இப்போ மணியோட பேமெண்ட் பார்க்கலாம். டோட்டல் பார்ட் வந்து இங்கே 5. மணியோட ஷேர் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு நோட் பண்ணுறது வந்து மணி, தென் செகண்ட் நோட் பண்ணுறது வந்து முருகனை. டோட்டல் பார்ட் வந்து டோட்டல் இஸ் ஈக்குவல் டு 5 பார்ட்டு. மணியோட ஷேர் ஃபைன் பண்ணுறதுக்கு மணியோட வேல்யூ டிவைடட் பை டோட்டல் பார்ட் 3 + 2 is 5 இன்ட்டு அந்த 30,000 மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிவிட்டு இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். 5 1 is 5, 5 6 is 30, தென் அந்த 3 ஜீரோஸை போட்டுக்கோங்க. இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம். 3 × 6 is 18,000, 3 ஜீரோஸ் அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ மணியோட பேமெண்ட் வந்து 18,000. நெக்ஸ்ட்டு முருகனோட ஷேர் ஃபைன் பண்ணணும். முருகனோட ஷேர் வந்து 2, 5ல் 2 பார்ட் தான் முருகனுக்கு. ஸோ 2 / ஹோல் பார்ட்டுங்கிறது 5, ஸோ 5 போட்டிருக்கோம். தென் எவ்வளோ அமௌண்ட்டு 30,000. 30,000ல் 2 பார்ட்டு தான் வந்து முருகனோட ஷேரு. இதை வந்து கேன்சல் பண்ணலாம். 5 1 is 5, 5 6 is 30, ஜீரோஸ் வந்து அப்படியே போட்டுக்கலாம். தென் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், 12,000 கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து முருகனோட ஷேர். ருப்பீஸ் அங்கேயே ருப்பீஸ் போட்டுக்கோங்க. 20th question. Anu and Renu can do a piece of work in 8 days and 24 days respectively. They started together and worked for 3 days. After that, Renu left and Manu, who can do the same work in 8 days, joined with Anu to finish the remaining work. Find the number of days that Anu and Manu will take to complete the remaining work. கொஸ்டினில் கொடுத்துருக்க டேட்டாஸ் ஃபஸ்ட் எழுதிக்கலாம். அனுவோட 1 டே ஒர்க்கு, அனுங்கிறத வந்து ஏன் டெனோட் பண்ணிக்கலாம். 1 ஒர்க்கை 8 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ 1/8. தென் ரினு வந்து 1 ஒர்க்கை 24 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ ரினுவை 6ன்னு டெனோட் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து ஒரு இக்குவேஷன் ஃபார்மேட்டில் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். அனுவும் ரினுவும் 3 டேஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, 2 பேரும் ஒட்டுக்கா சேர்ந்து. ஸோ 3 × அனுவும் ரினுவும் ஒட்டுக்கா சேர்ந்து பண்ணுறாங்க. ஸோ 1/A + 1/R. நெக்ஸ்ட்டு வந்து ரினு வந்து லெஃப்ட் ஆகிடுறாங்க. தென் மனு ஜாயின் பண்ணுறாங்க. யார் கூட? அனு கூட மனு ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ 1/A, மனுங்கிறத வந்து எம்ன்னு டினோட் பண்ணிக்கலாம், 1/M. ஓகேவா? ஸோ ரிமைனிங் ஒர்க்கை அனு அண்ட் மனு சேர்ந்து 8 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. கம்ப்ளீட் பண்ணால்
எவ்வளோ டேஸ் வந்து அணுவும் மனுவும் சேர்ந்து ரிமைனிங் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து எந்த ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஒரே ஒரு ஒர்க்கை தான் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஒரே ஒரு ஒர்க்கை ஃபஸ்ட்டு ருணுவும் சேர்ந்து பண்ணுறாங்க. தென் ருணு லெஃப்ட் ஆகிட்டாங்க. ருணு லெஃப்ட் ஆனதுக்கப்புறம் மனு அந்த ரிமைனிங் ஒர்க்கை பண்ணுறாங்க 8 டேஸில். ஸோ வந்து டோட்டல் ஒர்க்கும் 1. இப்போ வந்து கொடுத்துருக்க வேல்யூஸ் வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 3 இன்ட்டு அணு வந்து 1/8ன்னு கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ரினு வந்து 1/24 ப்ளஸ் ரிமைனிங் ஒர்க்கை அணுவும் மனுவும் பண்ணுறாங்க. ரிமைனிங் ஒர்க்கையும் அணு வந்து 1/8 டேஸ் தான் பண்ணுவாங்க. ஆனால் மனுவோட வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ மனுவோடதை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணலாம். இன்ட்டு 8 is equal to 1. 3 இன்ட்டு எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் எடுக்கும்போது 24 வரும். ஸோ இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணோம். அப்போ 3 + 1 டிவைடட் பை 24ன்னு கிடைக்கும். ப்ளஸ் இங்கே வந்து 1/8 ப்ளஸ் 1/m அப்படியே வச்சுக்கலாம். இன்ட்டு 8 is equal to 1. 3 இன்ட்டு 3 + 1 is 4 divided by 24 plus 1 divided by 8 plus 1 divided by m into 8 is equal to 1. இப்போ இந்த 24ஐயும் 3ஐயும் கேன்சல் பண்ணலாம். 3 1 is 3 and 3 into 8 is 24. தென் இந்த 4th டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 4 1 is 4 and 4 2 is 8. ஸோ என்ன ரிமைனிங் இருக்குன்னா 1/2 plus 1/8 plus 1/m into 8 is equal to 1. இப்போ இந்த 1/2 ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போடலாம். அப்போ இங்கே ரிமைனிங் என்ன இருக்குன்னா 1/8 plus 1/m into 8 is equal to 1 plus 1/2 இங்கே போகும்போது -1/2 கன்வெர்ட் ஆகும். ஸோ 1/8 plus 1/m into 8 is equal to கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 2 - 1/2ன்னு கிடைக்கும். 2 into 2 - 1னா 1 1 / 2. தென் இந்த 2வை வந்து இந்த சைடு கொண்டு போவோம். அப்போ டினாமினேட்டரில் கன்வெர்ட் ஆகும். 1/8 plus 1/m is equal to இந்த சைடு போகும்போது 1/2 into 8 ஆகும். இப்போ 1/8 plus 1/m is equal to 1/16. m வந்து 1 சைடில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த 1/8 ரைட் சைடு கொண்டு போடலாம். அப்போ 1/16 minus 1/8. டினாமினேட்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த நம்பருக்கு வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம். அப்போ 1/m is equal to 1/16 minus 2/16 கிடைக்கும். இப்போ ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணும்போது -2/16 கிடைக்கும். இது கேன்சல் பண்ணலாம். 2 1 is 2 2 into 8 is 16. இப்போ 1/m is equal to -1/8ன்னு கிடைக்கும். ஒர்க்கில் வந்து மைனஸ் இருக்காது அண்ட் எடுத்துக்க பண்ணிட்டோம் மைனஸ் வந்தாலும். ஸோ மனுவோட ஒர்க்கு வந்து 8 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவார். மனுவோட 1 டே ஒர்க் ஃபைண்ட் பண்ணிட்டோம். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ரிமைனிங் ஒர்க்கை அணு அண்ட் மனுவும் சேர்ந்து எவ்வளோ டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அணுவோட 1 டே ஒர்க் வந்து 1/8ன்னு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் மனுவோட ஒர்க் வந்து 1/8ன்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணலாம். டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்கிறதுனால டைரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1 + 1 is 2 2/8. இதை கேன்சல் பண்ணலாம். 2 1 is 2 and 2 4 is 8. அப்போ 1/4ன்னு கிடைக்கும். 1/4ல் மேலே இருக்கிறது ஒர்க்கு, கீழே இருக்க வந்து டேஸு. 1 ஒர்க்கை வந்து அணு அண்ட் மனு சேர்ந்து 4 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. தட் இஸ் ரிமைனிங் ஒர்க்கு. ஸோ அணு ப்ளஸ் மனு is equal to 4 days. Answer: days taken to complete the remaining work by Anu and Manu is 4 days.